தமிழ் பிள்ளை தமிழ் இங்கே விண்ணப்பம் செய்யப்படுகின்றது. பக்தர்கள் அமைதியாக அமர்ந்து, இது ஒரு வழிபாடு. இந்த வழிபாட்டிலே நீங்கள் மனமுருகி இந்த பாடல்களை கேட்டு முருகப்பெருமானை வழிபாடு செய்து அருளை பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு, முதலாவதாக ஓதுவாமூர்த்தி மட்டும் இந்த தயவுசெய்து பக்தர்களாக போயிடுது, யாராக இருந்தாலும் சரி. இப்பொழுது ஞானசம்பந்த பெருமான் அருளை செய்த முதல் திருமுறை முருகப்பெருமான் திருச்செவிக்கு விண்ணப்பம் செய்யப்படுகிறது. மறையுடையாய் தோருடையாய் வாசடை திருநெடுங்கலம் என்ற திருத்தலத்தை அருள் செய்த தேவாரம் இடர்களையா என்று சொன்னார். நமது வழிபாட்டிலே நமக்கு எந்த இடையூறும் இல்லாமல் நமது வாழ்க்கை அமைந்துவிட்டால் நமது வாழ்க்கை செழுமையாக இருக்கும். ஏனால் வழிபாடு செய்ய வேண்டும் என்றால் நமக்கு பொருள் வேணும், பணம் வேண்டும், வீட்டில் நிம்மதி வேணும். இப்படி இருந்தால் தான் வழிபாட்டை சிறப்பாக செய்ய முடியும். ஆகவே அந்த இடர்களை களைந்து எனக்கு அருள் செய்து வேண்டிய பதியத்தை பாடி இடர்களை பதியத்தை தொடர்ந்து இப்பொழுது திருஞான சம்பந்த பெருமானவர்கள் செய்த இரண்டாம் திருமுறை பெருமானை புகழ்ந்து பாடி வழிபாடு செய்தாலே புண்ணியம் என்று, என்ன புண்ணியம் என்ற பாடல் ஞான சம்பந்த பெருமான் பதியத்தை முழு பெருமான் செய்து திருவானைக்கால திருத்தலத்தில் திருஞான சம்பந்த பெருமானவர்கள் செய்த மூன்றாம் திருமுறை விண்ணப்பம் செய்யப்படுகிறது. திருநாவுக்கரசு பெருமானவர்களை செய்த நான்காம் திருமுறை நற்றுடையாவது நமச்சிவாயவே என்று விண்ணப்பம் செய்யப்படுகிறது. சொற்றுடை திருநாவுக்கரசு பெருமான் முருகப்பெருமானை போற்றும் விதமாக ஐந்தாம் திருமுறையில் பாடி அருளிய ஐந்தாம் திருமுறை திருப்பதியும் உன்னையார் மயில் ஊர்தி முருகவேள் தன்னையார் எனில் தான் ஒரு தலைமகன் என்று நமக்கெல்லாம் தலைமகனாக இருந்து நம்மை வழி நடத்தக்கூடிய அருள் கொடுக்கக்கூடிய முருகப்பெருமானை
நாவுக்கரசு பெருமானுடைய தேவாரத்தினாலே பாடி வழிபாடு செய்கிறார்கள். திருநாவுக்கரசர் அருள் செய்த 6ஆம் திருமுறை திருத்தாண்டகம் முருகப்பெருமான் திருவடிக்கு விண்ணப்பம் செய்கிறது. அரவணையான் சிந்தித்து அறற்றும் மடி அருமறையான் சென்னிக்கு அணியாமடி சரவணத்தான் கைதொழுது சாருமடி சார்ந்தார்கட்கு எல்லாம் சரணாமடி பரவுமார் பாவம் பறைக்கும் மடி பதினங்கணங்களும் பாடும் மடி திரைவிரவு தென்கடில நாடல்லடி திருவீரட்டானத்துயம் செல்வன்னடி சரவணத்தான் கைதொழுது சாருமடி வீரட்டானத்துயம் செல்வன்னடி. முருகப்பெருமானை சரவணத்தார் என்று அன்போடு அழைத்த அப்பர் சுவாமிகளை தொடர்ந்து சுந்தரமூர்த்தி சுவாமி என்ற நம்பி ஆரூர பெருமான் அருள் செய்த 7ஆம் திருமுறை விண்ணப்பம் செய்யப்படுகிறது. மற்ற திருமுறையில் இப்போது 8ஆம் திருமுறை வந்துவிட்டது. பக்தர்கள் பொறுமையாக இருந்து இந்த பதிகங்களை கேட்டு முருகப்பெருமான அருளை பெறும் விதத்திலே திருவாசகம் 8ஆம் திருமுறை மாணிக்க வாசக பெருமான் அருள் என்ற பாடலில் ஒரு பாடல் பெருமானுடைய திருச்செவிக்கு விண்ணப்பம் செய்கிறேன். நமது வாழ்விலே எத்தனையோ பிழைகள் செய்திருப்போம். அந்த பிழைகளை எல்லாம் பொறுத்து எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்று இந்த பாடலிலே அவர் பாடினார். பேயனது உள்ள பிழை பொறுக்கும் பெருமை என்று. ஆகவே இதுபோல பாடல்களை பாடி பெருமானுடைய பெருங்கருணையை பெறுவதுதான் இந்த வழிபாடு என்று சொல்லி தொடர்ந்து திருக்கோவையார்
மாணிக்க வாசகர் பாவை பாடிய வாயால் கோவை பாடு என்று சொன்னார்கள். அதுபோல கோவையார் திருக்கோவையார் என்று ஒரு பாடல் விண்ணப்பம் செய்து காரணி கற்பகம் கற்றவர் நற்றுணை பாணர் ஒக்கல் சீராமணி அணி தில்லை சிவனடிக்கு தாரணி குன்றயம் தக்கோ தம் சங்க நிதி விதிசே ஊரணி உற்றவர்க்கு ஊரல் மற்ற யாவர்க்கும் ஊதியமே. ஒன்பதாம் திருமுறை திருவிசைப்பார் கருவூர் தேவர் முதலாகிய 9 அருளாளர்கள் அருள் செய்த இந்த பாடலில் பெண் ஓதுவாமூர்த்திகள் இங்கே விண்ணப்பம் செய்கிறார்கள். 9ஆம் திருமுறை திருவிசைப்பார். அம்பலம் ஆடரங்காக தெளிவளர்த்தி கூத்துகந்தாயை தொண்டடி விளங்குமா இளம்பே. 9ஆம் திருமுறையில் திருப்பல்லாண்டு என்ற பதிகம். தில்லையிலே ஓடாத தேரை இந்த பாடலை பாடி ஓட்டியதாக வரலாறு. திருப்பல்லாண்டை பாடி அந்த வாழ்க்கை தேரை இனிமையாக ஓட்டுவதுதான் மரபு. அந்த முறையிலே நாம் எல்லாம் வாழ்வாங்கு வாழ பல்லாண்டு வாழ பல்லாண்டிலிருந்து ஒரு பரியத்தை விண்ணப்பம் செய்கிறார்கள். அமரக்குழாத்தில் அணியுடையாரினாள் நாராயணனோடு நான் உணர்ந்து பிறவியும் தேராரீதியில் தேர குழாங்கள் திசையனைத்தும் இருந்து ஆறார் தொல்புகழ் பாடியும் ஆடியும் பல்லாண்டு கூறுடுமே பல்லாண்டு கூறுடுமே பல்லாண்டு கூறுதுமே பல்லாண்டு கூறுதுமே. திருமூல தேவநாயனார் அருள் செய்த திருமந்திரம் 3000 பாடல். அதுக்கு ஒரு பாடல் பெருமானுடைய திருச்செவிக்கு விண்ணப்பம் செய்யப்படுகிறது. ஏரிக்குள் இன்பம் சிவப்போ கருப்போ வானுக்குள் ஈசனை தேடும் மதியிலே ஏரிக்குள் இன்பம் செறிந்திருந்தார் போல் ஊருக்குள் ஈசன் ஒளிந்திருந்தார். 11ஆம் திருமுறை திரு ஆலவாயுடையார் என்ற சிவபெருமானை அருளை செய்து மதிமலி புரிசை மாட கூடல் சேக்கிழார் பெருமாள் அருள் செய்த 12ஆம் திருமுறை 63 நாயன்மாருடைய அருள் வரலாற்றினை இடத்திய இந்த பாடலிலிருந்து ஒரு பாடல் பெருமாளுடைய திருச்செவிக்கு விண்ணப்பம் செய்யப்படுகிறது. பண்ணின் பயனாம் நல்திசையும் பாலின் பயனாம் இன்சுவையும்
கண்ணின் பயனாம் பெருகொடியும் கருத்தில் பயனாம் எழுத்து அஞ்சும் விண்ணின் பயனாம் பொழிமழையும் வேத பயனாம் சைவமும் மண்ணின் பயனாம் அப்பதி பணத்தில் பெருமை வரப்புடைத்தோ மண்ணின் பயனாம் அப்பதியின் வளத்தின் பெருமை வரம்புடைத்தோ. அருணகிரிநாத பெருமான் அருள் செய்த திருப்புகழ் இந்த திருத்தலத்தில் ஓதுவாமூர்த்திகள் விண்ணப்பம் செய்கிறேன். தாமரையின் மட்டு வாசமலரொத்த தாழினை நினைத்து அடியேனே காதல்கடுக்க நாகமகிழப்ப தாருவேற்றியல்லாலே மாமலையில் பரிகருத்து முற்று வாயன அழைத்த மனவாசே வாசிலை அறுத்து அம்பிகையை போற்றி வழிபடும் விதமாக அம்பிகை பிள்ளை தமிழ் விண்ணப்பம் செய்திருக்கிறார். நடிக்கும் சுடர் விமானம் பலநாத வெளியில் துவாரசாந்த வீடும் பலநாத வெளியில் சாந்த வீடும் கடம்பு பொதிகாடும் கடம்பனை விரிந்த தமிழ்நாடும் நெற்றி கண்ணளிக்கும் சுந்தர கடவுள் பொலியும் அருகால் பீடம் சுந்தர கடவுள் பொலியும் அருகால் இடமும் எம்பிரான் காமற்பரியங்க கவிழ்தங்கு பள்ளியம் கட்டிலும் தொட்டியாக பண்ணளிக்கும் குலலை அமுதொழுகே குமுறப்பசும் தேரல் ஊராடும் பைங்குழவி பெருவிரல் சுமைத்து நீ பருகிட பைந்தேரல் ஊருவட்டை கண்ணடிக்கமலம் கண்ணடிக்கமலம் சிவப்பூர அம்மை அம்மை ஒரு சப்பாணி கொட்டி அருளே தமிழொடு பிறந்து பழ மதுரை
அருளே தமிழ் என்று பிறந்ததும் அன்று பிறந்தவள் மீனாட்சி அம்மை என்ற சொல்லிருக்கிறாங்க இந்த பாடலிலே தமிழோடு பிறந்து என்று சொன்னார். அதைத் தொடர்ந்து நிறைவாக முருகப்பெருமானை போற்றி வழிபடும் விதமாக முருகப்பெருமான் பிள்ளை தமிழ் பாடி இந்த வழிபாட்டினை நிறைவு செய்கிறது. கந்தம் பதும சரவணம் கந்தபுரியும் கந்தவர்க்கும் கருநீர் உதிக்கும் திருத்தணியும் காஞ்சிபுரத்தில் மாவழியும் சொந்த புரியரகத்துடனே சோலை மலையும் பரங்குன்றும் துங்கத்தில் ஆவினன் குடியும் சோதிகிரி வேங்கடமலையும் சங்கப்பொழியும் குற்றாலத்தலமும் இலங்கி தமிழ்ப்பறியும் தழைக்கும் கரிகாமத்தடமும் சரீரம் தோறும் விளையாடி சென்னிப்பதியும் புரந்த பிறாம் சிறிய சிறையே செல்லுத்தவள் திருமலை செல்வார் சிறையே திருமலை செல்வார் சிறையே